என் அன்பு பிள்ளையே, எப்பொழுது எனது குழந்தையாகி விட்டாயோ அன்று முதலே அனுதினமும் உன்னிடத்தில் அடிக்கடி வெவ்வேறு வடிவில் வந்து யாசகம் கேட்டு உனது தீவினைகளை நான் தானமாக பெற்று உனக்கு நன்மை செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் எனது உருவத்தில் இருந்த காலத்தில் எப்படி அடிக்கடி வீடு வீடாக சென்று யாசகம் பெற்றேனோ அதை போலவே இப்போதும் என்றென்றும் ஏதாவது ஒரு வடிவில், அது மனித வடிவாகவோ அல்லது ஏதாவது ஒரு உயிரின வடிவாகவோ வந்து உன்னிடம் நான் நிற்பேன். இதனை புரிந்து கொண்டு உன்னால் முடிந்தவற்றை நீ அனுதினமும் செய்து வரும்போது உன் வேண்டுதல்கள் வெகு சீக்கிரம் நிறைவேறும் குழந்தையே. உன் பாவங்களை வெகு சீக்கிரம் அழிப்பது நீ செய்யும் தர்மம்தான். நம் இந்த உருவத்தால் செய்த பாவங்களை இந்த உருவத்தாலேயே அழிக்க வேண்டும். அது உன் கையில் தான் இருக்கின்றது. ஆகவே யாராவது உன்னிடம் யாசகம் கேட்டு வந்தால் மன நிறைவோடு உன்னால் முடிந்ததை கொடு. இல்லையெனில் ஓரிரு நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பிவிடு. அவர்கள் மனதை ஒருபோதும் காயப்படுத்தாதே. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுத்தான் காரணம் குழந்தையே. கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கின்றது. அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை. ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று கூறுகின்றேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்திற்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் சொல்கின்றேன், கோபம் வரும்போது என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமாய் என் மேல் என்று தானே கேட்கின்றான். என் செல்ல பிள்ளை மீது நான் எதற்காக கோபப்பட போகின்றேன்? கோபப்பட மாட்டேன் தங்கமே. என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தமளிக்கின்றது. உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது குழந்தையே? அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகின்றது. ரணத்திற்கு மருந்து தருகின்றேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பது தான் முக்கியம். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் நான் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இனி உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எதிர்பார்க்கும் சுப காரியங்கள் நடைபெறும். மகிழ்ச்சியுடன் நீ இருப்பாய். கலங்காதே தங்கமே. எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே என்பதை புரிந்து கொள். இன்று உன்னை ஏளனமாக பேசியவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உயர்த்துவேன். என்மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா. கலங்காதே. உன் சாயப்பா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன். வாழ்க்கையில் காற்று என்பது ஒரே பக்கம் வீசாதல்லவா? அதே போலவே தான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற காற்று வீசுகின்றது என்று யோசிக்காதே. விரைவில் அது மாறும். தென்றல்கள் வந்து பாயும் நேரம் வந்துவிட்டது. உன் உழைப்புக்கள், உன் பயிற்சி, விடா நம்பிக்கை, பொறுமை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய உதவும். பறவைகள் தங்கள் ரக்கை கொண்டு பறந்தால்தான் அழகதற்கு. அதுதான் வெற்றி. அதே போலவே தான் உனக்கும் உன்னை சுற்றி நிறைய நபர்கள் இருப்பார்கள். ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீதான் பயணிக்க வேண்டும் குழந்தையே. என் பிள்ளை நீ. என்றைக்கு என் பொறுப்பு, என் சாயப்பா என்று தீர்மானம் உன்னுள் கொண்டாயோ அன்றே உன் பயணம் என் பயணமாகிவிட்டது. இனிமேல் வேறு எதுவும் உனது தடைகளாக அமையாது. தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசமும் இருக்கும். பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும். பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது குழந்தையே. அடிப்பட்ட இதயத்திற்குத்தான் வலிகள் தெரியும். அடித்த கல்லிற்கு தெரியாது. அதுபோலத்தான்
சில உறவுகளும் நம்மை காயப்படுத்தி விடுகின்றார்கள். நமக்கு வலிக்கும் என்று தெரியாமலேயே. சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகின்றது. கதியின்றி கலங்கி நிற்கின்றார். எனது கரங்களை இருக்க பற்றிக்கொள் குழந்தையே. நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன். நல்ல உறவுகளை அனுப்பி வைக்கின்றேன். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது. சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து நான் காண விரும்புகின்றேன். சில பிள்ளைகளை வரவைப்பேன். சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாயப்பாவை தேடி வருவேன். அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ. என்றைக்கும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. என் தங்கமே, மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் உனக்காக நான் இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே. நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதற்கு நான் பொறுப்பு. உன் விசுவாசம் மிகப்பெரியது. நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. நீ எழும்பி பிரகாசமாகப் போகின்றா. உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும். இத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நிச்சயமாக வந்தடையும் குழந்தையே. என் வைரமே, சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகின்றார். துவலாதே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் வழி நடத்துவேன் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. இதுவும் கடந்து போகும். அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அது அனாதையாகத்தான் இருக்கும். தொடக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்பவர்கள் முடிவில் தொலைதூரத்தில் நிற்பார்கள். இதுவே நிதர்சனம். குடும்பத்தின் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. ஏழை வாழ்வில் பசியே நோய்க்கு காரணம். பணக்காரன் வாழ்வில் உணவே நோய்க்கு காரணம். ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதில்லை. கடவுள் படைத்த மனித கடவுள் பெற்றோர், கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி, கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன், கடவுள் படைத்த பாசம் சகோதரி, கடவுள் படைத்த பக்கபலம் உற்றார் உறவினர்கள், கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள், கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக மனிதன் படைத்தது தான் பணம் குழந்தையே. பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுமையே என சிரித்துக்கொண்டே செல்பவள்தான் பெண். நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது குழந்தையே. உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். ஒரு நாள் உனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை மாறும். அது நாளையாக கூட இருக்கலாம். நம்பிக்கையுடன் இரு தங்கமே. இவ்வுலகில் வேறில்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். அதை சற்று விட்டுப்பார். கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன். உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன். நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் குழந்தையே. ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களை பற்றியோ அவர்களின் செயல்களை பற்றியோ விமர்சிக்காதீர்கள். ஏனெனில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளியதோ அதே உறவு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் குழந்தையே. உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. வருத்தப்படாதே குழந்தையே. தோல்வி வரும்போது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு.
குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு. உன் தாயார் தகப்பனாய் நான் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் எனக்கு? உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தார். ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே. நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதே. என்றும் உன்னை கவனித்து வருகின்றேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை நான் அளிப்பேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ, எது நல்லதோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம். அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே. உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் இருப்பேன். பிரியமானவர்கள் நம்மை எப்போதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று எண்ணி விடாதே. சில சமயம் எதிரியை விட மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள். அனைவரிடமும் விழிப்புடனே இரு குழந்தையே. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உனக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. முயல்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டுக் கொடு, கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. கடவுள் உன்னை ரட்சிப்பார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார் குழந்தையே. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல். துணையாக நான் இருப்பேன். விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே உன் உடலுக்கு நலம். மனம் சொல்லும் வழியில் நீ செல்லாமல் நீ சொல்லும் வழியில் மனதை செலுத்திப்பார். வெற்றி உனக்கே. நீ என்னை மனதார சாயப்பா என அழைத்தால் மறுகணமே உன் அருகில் வந்து விடுவேன். உன் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் குழந்தையே. உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழிகளை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே. என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உனக்கு நான் உறுதி அளிக்கின்றேன். துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும். நெருங்க ஒருபோதும் அனுமதிக்காதே. ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம், கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம், ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு மட்டும்தான் குழந்தையே. என் தங்கமே, சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. அப்போது உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றார். பிள்ளை நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, நோகு செய்தவர்களை நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றார்? உனது கவலையா எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன். கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா. அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும். உன்னை பற்றி ஒருவன் பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள் தங்கமே. ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மன சங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கையாக அமையும் உன் வாழ்க்கை. தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியின் மனம் தளராமல் இருப்பதுதான். பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம், ஆனால் தற்பெருமை பேசுபவனை மட்டும் ஒருபோதும் திருத்தவே முடியாது குழந்தையே. முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து தைரியமாக நில் குழந்தையே. எதிரியும் சிலிர்த்து போவான். வாழ்க்கையில் மனநிறைவை தருவது அன்பை நோக்கி செல்லும் பயணத்தில் மட்டுமே. பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பதும் எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு குழந்தையே. இந்த குணம் உள்ளவர்களிடம் கடவுள் எப்போதும் நிலைத்திருப்பார். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். உனக்கான வழி திறந்தே உள்ளது. இலக்கை அடைய பயணித்திடும். வழியில் திகைத்து நின்று விடாதே. ரசித்து முன்னேறி செல். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகின்றது.
உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர் மத்தியில் எழுந்து தைரியமாக வா குழந்தையே. வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை. கண் இமைக்கும் நேரத்தில் எதுவும் மாறலாம். எனவே அனைவரையும் மன்னியுங்கள். முழு மனதுடன் அன்பு செலுத்துங்கள். நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி அதிகமாக யோசிக்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் இருங்கள். வாழ்க்கை இனிதாகும். தெரிந்த சிலரிடம் கொடுத்த பணமும் தெரியாத சிலரிடம் காட்டிய பாசமும் பல நேரம் திரும்ப கிடைப்பதே இல்லை குழந்தையே. எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டு. இழந்ததை மறந்துவிடு. இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புக்கள் வலியை தரும், சில இழப்புக்கள் வலிமையை தரும். நம்முடைய குறைகளை முகத்திற்கு நேராக சொல்பவர்கள் ஒருபோதும் நமக்கு துரோகியாக இருக்க வாய்ப்பில்லை குழந்தையே. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முடிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வார்த்தைகள் தான் விதைகள். நேர்மையான வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். சோதனை காலத்தில் பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாத குழந்தையே. நீயும் நானும் எம்மாத்திரம் சொல். என் வைரமே, உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வருகின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மனம் தளர வேண்டாம். என் மீதுள்ள நம்பிக்கை தீவிரமானால் உனக்கு அனைத்தும் ஜெயமே. சாய் கைவிடுவது போலத்தான் தெரியும். கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் சாயி உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பது உனக்கு புரியும். உன் வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்தில் மௌனமே சிறந்த மொழி. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகின்றார்? ஏன் தடுமாறுகின்றார்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறுனக்கு. நான் இருக்கும்போது எதற்காக வீண் கவலை குழந்தைகள்? அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன். நான் உனது இல்லத்தில் வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். ஆகவே உனக்கு இனி நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.